பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய முதல் பாகத்தை வாசிக்கிறேன். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? நெகேமியா சொல்கிறான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு, ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பை விட்டு, ஆண்டவருக்காக சேவை செய்கிற காரியத்தை விட்டு, ஆண்டவரை உத்தமமாய் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மேன்மையான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஓடி போகலாம் என்று நீங்கள் நினைத்திருந்தால், ஆண்டவர் சொல்கிறார், இல்லவே இல்லை, ஒரு நாள் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. நெகேமியா ஆண்டவருக்காக செய்து கொண்டிருந்த காரியத்தை தடை செய்யும்படி, அவனை மிரட்டும்படி, அவனை கொலை செய்யும்படி மனிதர்கள் எழும்பி அவனை மிரட்டுகிறார்கள். அவன் சொல்கிறான், என்னை போன்ற மனிதன் ஓடி போக மாட்டான், உயிர் பிழைக்கும்படி மறைந்து கொள்ள மாட்டான் என்று சொல்கிறான். ஏனென்றால் அவன் தேவாதி தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான், கர்த்தாதி கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். உங்களை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்களை எந்த மனிதனும் அழைக்கவில்லை, எந்த மனிதனும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை, எந்த மனிதனும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை சாதாரண விசுவாசியாக ஒரு வீட்டில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு விரோதமாக, நீங்கள் ஆண்டவரை அறிந்த காரியத்துக்கு விரோதமாக, நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து வருகிற காரியத்துக்கு விரோதமாக சிலர் எழும்பி உங்களை வதைக்க நினைக்கலாம், துன்பப்படுத்த நினைக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஓடி போக நினைக்காதிருங்கள். இந்த தேவன் கைவிட மாட்டார். இந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரணபரியந்த நம்மை நடத்துவார். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நடத்துவார். ஆனபடினாலே ஓடி போக நினைக்காதிருங்கள். மனிதர்கள் மிரட்டலாம், மனிதர்கள் சவால் விடலாம், சத்ருவாகிய சாத்தான் எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்யலாம். கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பயப்படாதிருங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆனபடினாலே கலங்காமல் தயங்காமல் முன்னேறி சென்று அவருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள், அவருடைய வேலையை செய்யுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவருடைய ஊழியத்தை செய்யுங்கள், அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கர்த்தருக்குள் நடத்துங்கள். இது மேன்மையான பாக்கியமான சேவை. இதை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.